காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே. மக்களின் உயிரையும் உடைமைகளையும் காப்பாற்ற இருக்கக்கூடிய சார்பாய்வாளர் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து போட்டித் தேர்வர்களுக்கும் டேப் ஐஏஎஸ் அகாடமியின் இனிய வணக்கம். ஸோ நமக்கே தெரிஞ்சிருக்கும், சப் இன்ஸ்பெக்டருக்கான ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா December 21, 2025 அன்றைக்கி நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாமில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய எழுத்து தேர்வில் 40 கொஷின்ஸ், 140ல் 40 கொஷின்ஸு சைக்காலஜி அண்ட் மேக்ஸ் பார்ட்லேருந்து வந்திருக்கு. இந்த 40க்கு 40 எடுக்கிறதுக்கான நாளை நமதும் 40 மாதிரி இந்த 40 கொஷின்ஸில் 40 out of 40 வாங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த பேட்ச் பேர் ஃபயர் 2.0. இந்த ஃபயர் 2.0 பேட்ச்சில் மொத்தமாக 30+ கிளாஸஸ் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸுமே நமக்கு வந்து 2.5 hours செஷன் போகும். இந்த செஷன் வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங் 4 to 6:30 PM தான் இந்த கோர்ஸ் வந்து போக போகுது. கோர்ஸ் என்னையிலேருந்து போக போகுதுன்னு கேட்டிங்கன்னா 24 October 2025 போகும். மண்டே டு சாட்டர்டே எவ்ரி டே உங்களுக்கு 4 PM 6:30 வரைக்கும் கிளாஸஸ் போகும். ஆஃப்டர் உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே கிளாஸ் நடத்துனதுக்கான PDF உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க சொல்யூஷனோட. ப்ளஸ் வந்து ப்ராக்டிஸ் ஹோம்ஒர்க் சம்முமே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா கையோடவே கொடுத்துருவாங்க. இது கூடவே உங்களுக்கு சைக்காலஜி புக்கு வாங்குறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதில் நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் டெஸ்ட் கொடுப்பாங்க. இது இல்லாமல் ஒரு 10க்கும் மேற்பட்ட தேர்வுகள் நமக்கு இந்த சைக்காலஜி அண்ட் மேக்ஸில் மட்டும் எதெல்லாம் எதிர்பார்க்கலாம் தேர்வு நோக்கில், அது எல்லாமே உங்களுக்கு கையிலே கொடுத்துட போகிறாங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கோர்ஸ் டீட்டெயிலில் நம்மளுடைய ஆன்லைன் நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் நம்பரு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 9500384300 6382809713 86680294222 இந்த 3 நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணி கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 40 கிளாஸ் சொல்லியிருக்கோம். பட் 30 கிளாஸஸ்லேயே உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சு தந்துடுவோம். 24 அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்ட்ரோ கிளாஸு. இந்த இன்ட்ரோ கிளாஸ்க்கு அப்புறமா 27th உங்களுக்கு ரெகுலராக கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் நான். பைலிங்குவலாக தான் இதுக்கான கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து தர போகிறாங்க. இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழில் 30+ கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 75 hours வரும். 10+ டெஸ்ட் இருக்குது. இது போக ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, புக்ஸு எல்லாமே இந்த கோர்ஸ் கூடவே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிட்டு வந்துருங்க. நீங்கள் சைக்காலஜியில் 40க்கு எனக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட்டையே வந்து ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண தான் அந்த மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கே தெரியும். ஓகே. ஸோ October 24th உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபயர் 2.0 இந்த பேட்ச் பேர். ஈவினிங் 4 PM to 6:30 PM 2.5 hours தான் இருக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 40 days கொடுத்துருக்குறாங்க. கிளாஸ் ஹவர்ஸ் உங்களுக்கு 230 hours. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது மூலம் நம்மளுடைய உளவியல் புத்தகம் வந்து உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. கிளாஸ் ஹேண்டில் பை உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி ரெண்டுமே வந்து நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ரைட். ஸோ டைம் டேபிள் உங்களுக்கு வீக்லி என்னென்ன டாபிக் இந்த வீக் ஃபுல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வாரம் திங்கட்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைடேலேருந்து சாட்டர்டேக்குள்ளே உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கான வீக்லி டைம் டேபிள் கொடுத்துருவாங்க. என்னென்ன டேட்டில் என்னென்ன டாபிக் போக போகுது அப்படிங்கிறது. ரைட். ஸோ இந்த ஷெடியூல் உங்களுக்கு கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ட்ரைவ் லிங்கில். அது நீங்கள் ட்ரைவில் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதனுடைய ஷெடியூல் எல்லாமே கொஞ்சம் பாருங்கள் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு கீழே இருக்கும், கீழே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா புது ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் டேப்பில் எதுவும் அசோசியேட் ஆகாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரீங்க அப்படின்னா வித் சைக்காலஜி புக்கோடு நீங்கள் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 1400 rupees மட்டும்தான் வித் GST எல்லாமே சேர்த்து தான். நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எனக்கு புக்ஸ் எதுவும் வேண்டாம், கோர்ஸ் மட்டும் நான் அவைல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 800 rupees தான் உங்களுக்கான கோர்ஸ் ஃபீஸ் வரும். ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி டேஃபில் ஏதாச்சும் ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் புக்ஸோட பார்த்தீங்கன்னா 1100 rupees உங்களுக்கு இதுக்கான கோர்ஸு ப்ளஸ் புக்ஸோடு சேர்த்து வந்துடும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓல்டு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு புக்ஸ் எதுவும் வேண்டாம் பட் கோர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க 500 rupees நீங்கள் இந்த கோர்ஸ்க்காக பே பண்ணிங்கன்னா போதும். இந்த கோர்ஸ் ஃபுல்லாமே நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷன் டீட்டெயிலுக்கு இந்த 3 நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏன்னா கால் பண்ணும்போது நிறைய பேட்சஸ் போகிறதால அவங்க சைடில் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில் வித்தின் ஒரு 6 to 12 hours உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே மெசேஜ் பண்ணிடுவாங்க. ஓகே. தென் இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு 50% ரெக்கார்ட் 50% லைவ் தான் இருக்கும். உங்களுக்கு ஆனால் மேக்ஸிமம் லைவ் செஷன் தான் இருக்கும். ஏன்னா லைவில் உங்களுடைய டவுட் கேட்டிங்கன்னா தான் அந்த டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு மேக்ஸ் சைக்காலஜி போகும்பொழுது கண்டிப்பாக ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக தான் 90% கிளாஸ் உங்களுக்கு லைவ்லே தான் இருக்கும். தவறும் பட்சத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு பவர் ஷட் டவுன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு அந்த தகவல் சொல்லிட்டு கூட அந்த ரெக்கார்டு கிளாஸ் கொடுத்துட்டு அதில் டவுட் செஷனுமே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம். ரைட்.
ஸோ மொத்தமாக 30+ கிளாஸஸ் இருக்க போது நான் தான் உங்களுக்கான இந்த கிளாஸ் எடுக்க போகிறேன். மேக்ஸ் அண்ட் சைக்காலஜியாக இந்த இடத்துல பிரிச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு 40 கொஸ்டின் கேட்குறாங்க. 40 கொஸ்டினில் 20 கொஸ்டின் சைக்காலஜிலேருந்து கேட்குறாங்க, உளவியல் பகுதியிலேருந்து கேட்குறாங்க. 10லிருந்து 12 கேள்விகள் லாஸ்ட் எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின் மேக்ஸ்லேருந்து மட்டும் கேட்டிருக்கிறாங்க. பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், இந்த மாதிரி நமக்கு 10 கேள்வி மேக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. பேலன்ஸ் உள்ள 10 கொஸ்டின் சார்ட் அப்படிங்கிறது தகவல்களை கையாளும் திறன்லேருந்து கேட்குறாங்க. ரைட், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அதில் நமக்கு அந்த பார்ட் இல்லாமல் மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் இதில் அடங்கிடும். 20 கொஸ்டின் சைக்காலஜி, 10 கொஸ்டின் மேக்ஸ், 10 கொஸ்டின் வந்து நமக்கு தகவல்களை கையாளும் திறன், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில். அது எல்லாமே இந்த கோர்ஸ்க்குள்ளே வந்துடும். கிளாஸ் 1ல் என்ன டாபிக் நடத்த போகிறோம், எவ்வளோ டியூரேஷன், கிளாஸ் 2ல் ஒவ்வொரு கிளாஸ் நடத்தும் பொழுதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படிலாம் பர்சன்டேஜ்லேருந்து எஸ்ஐயில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, பிசியில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது ரெண்டுமே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் போகும். கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு உடனே பர்சன்டேஜில் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம். ஏன்னா நம்ம பாருங்கள் லாஸ்ட்டாக கேட்ட 11 கொஸ்டினுமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. 6th to 10th புக்கில் தான் இருந்த கொஸ்டின்ஸ் தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாலையும் சரி, ஓப்பன் கோட்டாலையும் சரி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதன் மூலிமா டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் சரி, ஓப்பன் கோட்டாவும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸாம் தான் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுல மூலிமா நீங்கள் மேக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுமே ஸ்கூல் புக் போர்ஷனை கவர் பண்ணுறதுக்கு இந்த பேட்ச் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் அதுக்கேற்ற மாதிரி, அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு, நேர்மாறல் எதிர்மாறல், செயின் ரோலில் ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஏஜஸ்க்கு ஒரு கிளாஸ், எல்சிஎம் அண்ட் ஹெச்எஸ்எஃப்ல ஒரு கிளாஸ், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டமில் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸ்கூல் புக் 10th புக்கில் லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம்மே அந்த சம் தான். ஸோ நம்பர் சிஸ்டமே தனியாக கொடுத்துருக்கோம். இது கூடவே ஏபிஜிபியும் சேர்த்தே வந்துடும். இதுலேயே ப்ராப்ளம் ஆன் நம்பர்ஸில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மினிமம் 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. தென் ஆவரேஜில் கேட்பாங்க கண்டிப்பாக. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவல் இருந்து மென்சுரேஷனில் ஃபார்முலா ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்கிறாங்க. அதுவும் 6th to 8th புக்கில் மென்சுரேஷன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. மென்சுரேஷன் இது ஒரு கிளாஸ் கண்டிப்பாக போகும். இது போக நடுவில் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கிளாஸ், ஒரு மொத்தம் 16 கிளாஸ் இருக்குன்னா 8 கிளாஸ் 10 கிளாஸ் முடிஞ்சு ஒரு ரிவிஷன் கிளாஸ், இது அடுத்து 8 கிளாஸ் முடிஞ்ச ஒரு ரிவிஷன், ஓவராலாக சேர்த்து ஒரு ரிவிஷன் நம்ம எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். டிசம்பர் 21 நீங்கள் எழுத போகும்பொழுது அதுக்கு முன்னாடியே டிசம்பர் 13 to 15 ஒரு ரிவிஷன் கிளாஸ் இருக்குது. அது ஓவராலாக சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும், மொத்தமாக சேர்த்து கொடுக்குற மாதிரி. ஸோ அடுத்து இப்போ பார்த்தது எல்லாமே மேக்ஸ். இப்போ உளவியல் டாபிக் வந்துடும். அந்த 20 கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, டிக்ஷனரி வேர்ட்ஸு, நியூ வேர்ட், இது எல்லாமே ஏன்னா ஒரே சீக்வன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். டிக்ஷனரி வேர்ட்ஸ், நியூ வேர்ட் ஃபார்மேஷன், லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸு, இது ஃபஸ்ட் கிளாஸில் போகும் 2.5 மணி நேரம் செஷனில். சேம் அதே தான். உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் என்னவோ உங்களுக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த சால்வ் பண்ண பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கையிலே வந்துட்டு போகுது. இது போக உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்குமே கையில், சைக்காலஜி புக்குமே உங்களுக்கு வந்து கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. ப்ராக்டிஸ் சம்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரைட், இது 2 இல்லாமல் ஸ்பாட் டெஸ்ட் இருக்கும் போது இது எல்லாமே சேர்த்து ஒரு 4 to 5 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா 10 டெஸ்ட் உங்களுக்கு வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கோம். 10 டெஸ்ட் மேலவே தான் இருக்கும். பட் மினிமம் 10 டெஸ்ட்டாவது உங்கள் கையில் நிச்சயமாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த 40 கொஸ்டின்ஸ் பேட்டர்னில் எஸ்ஐ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த 40 கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ரைட், ஸோ அடுத்து செகண்ட் கிளாஸில் அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், இது 2 மட்டுமே ஒரு கிளாஸில் போகும். ரைட்டுங்களா? ஒத்த தன்மை, வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்காங்களே அதில். அடுத்து 3வது கிளாஸ் பார்த்தீங்கன்னா டைஸ், வென் டயக்ராம், சிலாஜிசமில் மட்டுமே நமக்கு எப்படி இருக்குன்னா, ஏன்னா இது லாஸ்ட்டாக பிசிலே 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த டாப்பிக்லேருந்து, எஸ்ஏல கேட்கல. பட் டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு பார்க்கும்பொழுது 2த்தையும் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ஆல்ஃபபெட் சீரிஸ், நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர், இதெல்லாமே ஒரே சீக்வன்ஸ்லேயே வரும். இது கிளாஸ் 4ல் நடக்க போகிறோம். கிளாஸ் 5ல் கோடிங் டீகோடிங் மட்டுமே. கோடிங் டீகோடிங் கண்டிப்பாக மினிமம் 2 கொஸ்டினாக சேர்ந்துடும். ஓகே, அடுத்து டைரக்ஷன் டிஸ்டன்ஸ், பிளட் ரிலேஷன் உங்களுக்கு கிளாஸ் 6ல். கிளாஸ் 7ல் ரேங்கிங் அண்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். அடுத்து கிளாஸ் 8ல் விஷுவல் ரீசனிங், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், இமேஜ் சீரிஸ், மிரர் அண்ட் வாட்டர் இமேஜில் கிளாஸ் 8ல் பார்ப்போம். கிளாஸ் 9ல் கிளாக் அண்ட் கேலண்டர் 2மே சேர்த்து ஒரு டாப்பிக்கில் பார்த்துருவோம். சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் 2 இதுலையுமே கிளாக் சம் கேட்டேன். 2022லும் கேட்டாங்க, 23லும் கேட்டாங்க, 20லும் கேட்டிருந்தாங்க. மிரர் இமேஜ் வச்சு அந்த கான்செப்ட் சின்ன முள் பெரிய முள் வச்சு கேட்டிருந்தாங்க இல்லையா? அது அடுத்து இந்த சொன்ன மாதிரி இதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப மேஜர் பார்ட். இந்த கிளாஸ் 10ல் ஏன் 10ல் வச்சுருக்கோன்னா 10 கொஸ்டின் அதிலே கேட்குறாங்க. ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே போல் ரிவிஷனும் கிளாஸ் கூடவே கையோடு சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிளாஸு ரிவிஷனோட சேர்த்து. தென் ஆஸ் வெல் அஸ் சைக்காலஜிலுமே உங்களுக்கு 12 கிளாஸஸ் இருக்குது. மொத்தமாக 30+ கிளாஸஸ் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கூட கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைன் சப் இன்ஸ்பெக்டர் இந்த ஃபயர் 2.0 பேட்சில் ஜாயின் பண்ணோம்னா இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். சரிங்க சார், எனக்கு கிளாஸஸ் எப்படி சார் கொண்டு போக போகிறீங்க அப்படின்னா,
கிளாஸஸ் உங்களுக்கு ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த 4 o'clock ஜாயின் பண்ணாங்களே 4 o'clock உங்களுக்கு வந்து ஒரு லைவில் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைவில் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 2.5 hours உங்களுக்கு வந்து லைவில் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். கிளாஸ் நடப்போது கவனிச்சுட்டு அதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்ரி 10 கொஷின்ஸ்க்கு அப்புறமா உங்களுடைய டவுட் என்ன, அந்த 10 கொஷின் என்ன டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வேறு எதனா சம்மில் டவுட் இருக்கா அந்த டாபிக் ரிலேட்டடாக அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்டு உங்கள் டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா லைவில் அட்டன் பண்ணிங்கன்னா தான் இந்த இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா 2.5 மணி நேரம் எனக்கு சப்போஸ் எனக்கு எனக்கு அவாய்ட் பண்ண முடியலை, திடீர்னு ஏதோ ஒரு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ணாதீங்க. சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா இந்த செஷன் லைவ் செஷன் உங்களுக்கு ரெக்கார்டாக வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளவே உங்களுக்கு ஆப் டேப் ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றது நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அது எப்படி ஆப் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க. ரைட். ஸோ இந்த லைவ் செஷன் மிஸ் பண்ணவங்க டேப் ஐஸில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடும் பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆப்போடைய ரெக்கார்டட் கிளாஸுமே உங்களுக்கு வந்து ஆப்லேயே எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு, நான் ரெக்கார்டும் பார்த்துட்டேன். டெஸ்ட் எதில் அட்டன் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் பிடிஎஃப்மே அந்த ஆப்லேயே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, எனக்கு இதில் டவுட் வருது சார், நான் பார்த்துட்டேன், பட் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்னன்னா அதுக்கான தனியான மென்டார் செஷனுமே உங்களுக்கு கையோடவே கொடுத்துட்றோம். இதில் பார்த்தீங்கன்னா மென்டார் செஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 2 hours வாட்ஸ்அப் குரூப் இல்லாட்டி டெலிகிராம், எதர் டெலிகிராம் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம்னா இந்த கோர்ஸோடைய இந்த உங்களுக்கு டவுட்டாக இருக்கக்கூடிய செஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் டு ஆல் கொடுத்துட்டு என்னென்ன டவுட் இருக்கோ உங்கள் சம் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தாலும் இல்லை வேறு என்ன ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாலும் அதில் உங்களுக்கு தெளிவாக அந்த இமேஜ்க்கான சொல்யூஷன் எடுத்து இமேஜாக கொடுத்துட்டு வாய்ஸ் மெசேஜும் கீழே கொடுத்துருவோம். சரிங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ என்டையராக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு எப்படி ஈச் அண்ட் எவ்ரி லூப் பண்ணி இதுவில் எல்லாமே உங்களுக்கு இந்த சம் வந்து எல்லாமே உங்களுக்கு கையில் கொடுத்துருவோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, ரெக்கார்டட் கிளாஸில் என்ன இருக்கும், பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு அதிலே கொடுப்பாங்க. டேப் ஐஸில் கொடுத்துருவாங்க. ரைட்டா? டேப் ஐஸ் ஆப்பில் நீங்கள் நடந்த கிளாஸு டேட்டோடு சேர்த்து என்ன டாபிக் நடத்தணும் அப்படிங்கிறதும் கையோடவே கொடுத்துருவாங்க. ரைட். ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் சப்போர்ட் ஆகும், இதில் சப்போர்ட் ஆகாது, iOSல இன்னும் சப்போர்ட் ஆகாது. ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் அதை நீங்கள் லாகின் பண்ணி எந்த டைமில் வேணாலும் பார்த்துக்கலாம். முடிஞ்ச கிளாஸ் நான் திருப்பி பார்க்க முடியாதெல்லாம் கிடையாது, திருப்பி எத்தனை டைம் வேணாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து இதில் வந்து நீங்கள் புக்குக்காக ப்ளஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு, ஃபீஸ் எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுதான் மறுபடியுமே எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கொரிஸ் எதனா இருந்துச்சுனாலுமே நீங்கள் ஆன்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு காக்கி பணி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கனவு பணியாக தான் இருந்திருக்கு. இந்த கனவு பணி அடைகிறதுக்கு அதுக்கான முயற்சியே இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம எந்த இலக்கை நோக்கி ஓடுறோமோ அதிலிருந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து வழி மாதிரி வேறு எதுவுமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வேறு வழியில் போயிடக்கூடாது. டிசம்பர் 21 நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய இலக்கு கரெக்டாக இருக்குது, அதுக்கான பாதையும் கரெக்டாக இருக்குது, அதனோட உழைப்பும் நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நமக்கான வெற்றி நம்ம வந்து சேரும். உங்களுடைய வெற்றிக்கு இந்த சைக்காலஜி மேக்ஸ் தான் தடையாக இருக்குது அப்படின்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி அந்த தடையுமே தகர்த்து எறியறதுக்கு இந்த பேட்ச் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அந்த ஆன்லைன் பேட்ச் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு என்டையர் ஒரு 50 day ப்ராசஸில் நம்ம வாங்க சேர்ந்தே பயணிக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டு எதுவாக இருந்தாலுமே கேளுங்க. உங்களுடைய 40 அந்த நான் சொன்ன மாதிரி தான் நாளை நமதே 40 நமதேன்ற மாதிரி தான் 40 கொஷின்ஸ்க்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணுமோ அதை விட 1% தாண்டியே நாங்கள் வந்து என்ன பண்ணிடுறோம்னா உங்களுக்கு அதுக்கான ப்ராக்டிஸ் செஷன் எல்லாமே தந்துடும். நீங்கள் கூட சேர்ந்து வாங்க, நம்ம சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.